எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஓம் சரவண பவ. சஷ்டி விரதத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. முருகப்பெருமானின் அருள் பெறவும், குழந்தை வரம், திருமண தடங்கள் நீங்கவும் மற்றும் நலம் பெறவும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்க இது. சஷ்டி திதியான ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை அல்லது தேய்பிறை இந்த விரதம் இருக்கலாங்க. உணவு கட்டுப்பாடுங்க. சஷ்டி அன்றுக்கு அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்கிறது விரதத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடல்நிலை ஒத்துழைக்கலைன்னா பழம், பால் அல்லது எளிமையான சைவ உணவுகள் மட்டும் உட்கொள்ளலாங்க. வழிபாட்டு முறைங்க. வீட்டின் பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி மலர்கள் தூவி வழிபடுவது சிறப்புங்க. மந்திரங்கள். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற பாடல்களை பாடி ஓம் சரவண பவா என்று மந்திரத்தை 108 முறை பூஜை அறையில் சொல்லி முருகனை மகிழ்விக்கலாங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கிறனால குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக குழந்தை விவரம் தராருங்க. நல்லபடியாக 2 பேரும், அதாவது கணவன் மனைவி 2 பேரும் விரதம் இருந்து நல்லபடியாக குழந்தை வரம் பெறணுங்க. நன்றி, வணக்கம்.